படிக்கிற குழந்தை எந்த பாடசாலையிலும் படிக்கும் என்று பலர் சொல்வது போல் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில் முன்னேற குறிப்பிட்ட பாடசாலைகளில் தான் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆங்கிலேயரே பார்த்து அசந்த, ஆங்கிலத்தில் உரையாடுவதில் ஆங்கிலேயரையே அசர வைத்த ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி படித்தது எந்த பிரபல பாடசாலையிலும் இல்லை, ஒரு சாதாரண கிராமத்து திண்ணை கூடத்தில் தான். ஒரு துறையில் வெற்றி பெறும் ஒருவர் வேறு எந்த துறையிலும் வெற்றி பெறுவது நிச்சயம் என்ற கூற்று நிச்சயம் விமர்சனத்துக்குரியதுதான். காரணம், முட்டையிலிருந்து கோழியா என்பது போல்தான். இந்த கூட்டை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது, அதே சமயம் நிராகரிக்கவும் முடியாது. காரணம், ஒரு துறையில் வெற்றி பெற்ற ஒருவர் மற்ற துறைகள் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெற்றிருப்பாரா என்ற கேள்விக்கு நம்மால் தீர்மானமாக ஆம் என்றோ இல்லை என்றோ சொல்ல முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உதாரணத்திற்கு ஒரு வெற்றிகரமான பொறியியல் வல்லுநரை எடுத்துக்கொள்வோம். அவர் அந்த துறையில் அபார திறமை உள்ளவராக இருக்கலாம். அதற்காக அவர் ஒரு வெற்றிகரமான ஆசிரியராகவோ அல்லது பத்திரிகையாளராகவோ இருந்திருக்க முடியுமா என்ற கேள்விக்கு நாம் சிந்தித்துத்தான் பதில் சொல்ல வேண்டும். காரணம், நாம் குறிப்பிட்ட 2 துறைகளுமே தனியாக கவனம் செலுத்த வேண்டிய துறைகள். ஆனால் சில நேரங்களில் நல்ல ஆசிரியர்கள் சிறந்த கதை எழுதுபவர்களாக இருப்பதை பார்த்திருக்கிறோம். ஒருவருக்கு பல திறமைகள் இருக்கலாம், ஆனால் ஒரே நேரத்தில் அனைத்து துறைகளிலும் வெற்றி அடைய வேண்டும் என்று நினைப்பது பேராசை. அப்படி செய்தால் எந்த துறையிலும் வெற்றி கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம் வாழ்க்கையில் என்ன சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த துறையில் என்ன கஷ்டம் வந்தாலும் விடாமல் இருந்துதான் சாதிக்க முடியும். 2 துறைகளிலும் பிரமாதமான திறமை இருந்தாலும் ஏதாவது ஒன்றில் முழு மூச்சாக இறங்குவதுதான் புத்திசாலித்தனம். எனக்கு இதுவும் வருகிறது, எனக்கு அதுவும் வருகிறது என்று பல துறைகளில் வாயை வைத்தால் கடைசியில் பதிலும் இல்லாமல் நட்டாற்றில் நிற்க வேண்டியதுதான். உங்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம், ஆனால் அவை அனைத்திலும் நீங்கள் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது பேராசை மட்டுமல்ல, யதார்த்தமாக சிந்தித்து பார்த்தால் இயலாததும் கூட. எனவே நன்கு யோசித்து சிந்தித்து உங்களுக்கு உகந்த தொழில் எது என்று தீர்மானியுங்கள். பின் குதிரைக்கு லாடம் கட்டியது போல் ஒரே பாதையில் பயணித்தால் வெற்றி நிச்சயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.